إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயல்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே சுவன வாழ்வு பற்றி உங்களோடு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் சொர்க்கத்துக்காக வேண்டியே படைக்கப்பட்டவர்கள். நமது பூர்வீகமும் சொர்க்கமாகத்தான் இருந்தது. ஆனால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக நாம் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது இரக்கம் கொண்டு ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு வரும்போதே சொல்லி அனுப்பினான். நீங்கள் இந்த சுவனத்திலிருந்து இறங்கிவிடுங்கள், இந்த சுவனத்திலிருந்து இறங்கிவிடுங்கள். ஆனால் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் கவலைப்படவும் மாட்டீர்கள், துக்கப்படவும் மாட்டீர்கள் என்ற ஒரு நல்ல செய்தியோடு, சுபசோபனமான அந்த செய்தியோடு தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு நம்முடைய ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரை இறக்கும்போது அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பின வார்த்தை. அவன் நம்மீது கொண்ட அந்த அருளை ஆரம்பத்திலே காட்டிவிட்டான். இந்த உம்மத் அதனுடைய பூர்வீகத்துக்கு வந்து சேர வேண்டும், அவர்கள் அங்குதான் வாழ வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலே நாம் பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அருளை நம்மீது சொரிந்திருக்கிறான், நம்மீது இரக்கம் காட்டியிருக்கிறான். அதற்காகத்தான் காலத்து காலம் நபிமார்களை அனுப்பி இந்த நேர்வழி அவன் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி எடுத்து காட்டியும் இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஷைத்தானுடைய போராட்டங்களுக்கு இடையிலே தான் நாம் மறுபடியும் நம்முடைய சுவனத்தை நோக்கி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது ஒரு சோதனை. ஷைத்தானுடைய போராட்டங்களை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு மர்மவுடைய வெற்றிக்காக, சுவனத்தினுடைய வாழ்வுக்காக நாம் தயாராகி போக வேண்டும் என்றது மட்டும்தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை அல்லது ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் நமக்கு எந்த கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. அல்லாஹ் வாக்களித்து அந்த மறுமையுடைய மேலான ஜன்னத் நம் அனைவருக்கும் கிடைக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லா ஹவுஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹ்ஸனூன், இன்றைக்கு உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை, நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள். சுவனவாசிகளாக நாம் போய் சேரும்போது அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, சுவனத்திலிருந்து இறக்கும் போதும் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கு பார்த்து அல்லாஹ் சொன்னதும் அதுதான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நேர்வழி எனக்கிடத்திலிருந்து வரும், பின்பற்றினால் உங்களுக்கு அந்த நேர்வழி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்ற எந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினானோ அதே வார்த்தையை சுவனத்தை நோக்கி போகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லா ஹவுஃபுன் அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலா தஹ்ஸனூன், நீங்கள் கவலைப்பட தேவையும் இல்லை, நீங்கள் போக வேண்டியது சுவர்க்கம்தான். காரணம் என்ன தெரியுமா? அல்லதீன ஆமனு பி ஆயாத்தினா வகானு முஸ்லிமீன், அவர்கள் எங்களுடைய ஆயாத்துக்களை ஈமான் கொண்டவர்களாகவும் முஸ்லீம்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எனவே அந்த மக்களுக்கு இனி கவலை இல்லை, துக்கம் இல்லை, பயம் இல்லை. சுவர்க்கம் உங்களுக்கு இன்று இருக்கிறது, நீங்கள் எந்த அச்சமும் இல்லாமல் அந்த சுவனத்தில் நுழைந்து விடுங்கள் என்ற செய்தியை தான் அல்லாஹ் தஆலா சொல்வான். உதுகுலுஹா பிஸலாமின் ஆமினீன், எந்த அச்சமும் இல்லை, பயமும் இல்லை, நீங்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறீர்கள்,
சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள் என்ற செய்தி அல்லாஹு தாலா சொல்லுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செய்தியை பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நம்முடைய இந்த வாழ்க்கையில் இபாதத்துகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். சூனத்துக்குள் நுழைகின்ற போது ரஹ்மான் ஒரு நல்ல செய்தியாகத்தான் நம்மளை அங்கே உள்ளே அழைத்து கொள்கிறான். மலாய்க்காமார்கள் நற்செய்தி சொன்னவர்களாக சுவர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து தந்தவர்களாக நம்மளை உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நீ சுவனத்துக்குள் வாருங்கள் என்று மலாய்க்காமார்கள் கூட அந்த சுவனத்தின் கதவுகளை திறந்தவர்களாக நமக்கு அழைப்பு விடுப்பார்கள் என்ற செய்தியை குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் கஷ்டப்பட்டோம், உழைத்தோம், எல்லாம் செய்தோம். ஒரு கஷ்டத்துக்கு பிறகுதான் நிம்மதி அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஒரு துன்பத்துக்கு பிறகுதான் ஒரு இன்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தை படாத பாடுபட்டு ஷைத்தானுடன் போராடி நம்முடைய ஈமானை பாதுகாத்து ஜன்னத்துக்காக உழைத்து நாம் வாழும்போது மறுமையில் அல்லாஹு தாலா சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? லா யமஸுஹும் ஃபீஹா நஸ்புன் வமாஉம் மின்ஹா பிமுக்ரஜீன். உங்களுக்கு இன்றைக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, நீங்கள் சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்ததற்கு பின்னால் நீங்கள் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படவும் மாட்டீர்கள் என்ற அந்த வாக்குறுதியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே தருகிறான். உலகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்தோம், ஆனால் மறுபடி மறுமையில் வந்து சுவனவாசிகள் என்று நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் அங்கு உழைப்பதற்கு எந்த உழைப்பும் உங்களுக்கு இல்லை. இந்த உலகத்தில் உழைத்த உழைப்புக்கான அறுவடை தான் நாங்கள் அங்கு பெறப்போகிறோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், யா இபாதி லா ஹவுஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹஸனூன் அல்லதீன ஆமனூ பிஆயாத்தினா வகானூ முஸ்லிமீன் உதுகுலுல் ஜன்னஹ் அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். ஈமான் கொண்டவர்களே, என்னுடைய அடியார்களே, இந்த சூனத்துக்குள் நுழைந்து விடுங்கள். நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் இந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள், மகிழ்வுற்றவர்களாக போய் சேருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். துக்கப்பட்டு கொண்டெல்லாம் போக வேண்டாம், கவலைப்பட்டு கொண்டெல்லாம் இந்த சொர்க்கத்துக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். சொர்க்கத்துக்குள் நுழைகின்ற போதே மகிழ்ச்சியோடு நுழையுங்கள். இன்றைய மகிழ்ச்சிக்குரிய நாள், இன்றைக்கு சந்தோஷத்துக்குரிய நாள், நீங்கள் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு லாபம் பெறுகிற நாள். உங்களுக்கு எந்த கஷ்டமும் சங்கடமும் இல்லை. மகிழ்ச்சியுற்றவர்களாக சொர்க்கத்துக்கு நீங்களும் உங்கள் மனைவியும் போய் சேருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவார். அந்த நாள் தான் ஒரு பாக்கியம் பொருந்திய நாள். நாம் இந்த உலகத்தில் என் மனைவியோடு வாழும்போது, என் குடும்பத்தோடு வாழும்போது, நான் எனக்காக சொர்க்கத்தை தயாரிப்பதற்காக நான் வாழ்ந்தது போல என்னோடு வாழ்ந்த என் மனைவியும் அந்த சொர்க்கத்துக்காக என்னோடு உழைத்தாள் என்று சொன்னால், இரண்டு பேருக்கும் அல்லாஹ் சொல்கிறான், கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான், நீங்கள் சொர்க்கத்திலே நுழைந்து கொள்ளுங்கள், மகிழ்வுற்றவர்களாக நுழையுங்கள், சந்தோஷமாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யுதாஃபு அலைஹிம் பிஸ்ஹாஃபின் மின் தஹபின் வ அக்வாபின். அப்போது அவர்களுக்கு என்ன பரிமாறப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொர்க்கத்திலே அவர்களுக்கு உணவுகள் கொடுக்கப்படும், பானங்கள் அருந்தப்படும். அது எப்படிப்பட்டதாக வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்கிறான், தங்க தட்டுக்களிலே தான் அவர்களுக்கு அது கொண்டு வரப்படும். தங்கத்திலான தட்டுக்கள், தங்கத்திலான கிண்ணங்கள், கோப்பைகள் அவர்களுக்கு அங்கு கொண்டு வந்து பரிமாறப்படும். அதிலே அவர்கள் அருந்துவார்கள். உலகத்தில் இது நமக்கு ஹராமாக்கப்பட்டது, நாம் இதை பயன்படுத்த முடியாது, நமக்கு தடுக்கப்பட்டது. இந்த இச்சைகளை எல்லாம் நாம் கட்டுப்படுத்தி கொண்டு எவ்வளவுதான் சந்தோஷங்கள் இருந்தாலும் ஹராமாக்கப்பட்டதென்பால் நம்முடைய உள்ளம் எவ்வளவுதான் ஏங்கி கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி நாம் அதையெல்லாம் சகித்து கொண்டதனால் மறுமையில் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். எது உலகத்தில் ஹராமாக்கப்பட்டதோ மறுமையில் அது ஹலாலாக்கப்படும். எனவே அங்கு நமக்கு வேண்டியது கிடைக்க போகிறது. எனவே அதிலாக முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், தங்க தட்டுகளால் தான் உங்களுக்கு அங்கு பரிமாறப்படும், தங்க கோப்பைகள், கிண்ணங்கள் உங்களுக்கு பரிமாறப்படும். வஃபிஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸ், உங்கள் உள்ளம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதெல்லாம் அங்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு வேண்டியவைகள் வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம், நாம் ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியாமல் இருந்திருக்கலாம், அதுக்கு நம்முடைய பொருளாதாரம் இடம் தந்திருக்காது, நம்முடைய வாழ்வில் அதற்கு இடம் கிடைத்திருக்காது. சிலதை உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுவோம், சிலதை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுவோம், இப்படியான ஒரு வீட்டிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம், இப்படியான சொகுசான ஒரு வாகனத்தில் போக வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் நமக்கு அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. இருப்பதை கொண்டு நாம் வாழ்ந்தோம், கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைந்தோம். மறுமையில் அப்படி அல்ல. நீங்கள் எதை வேண்டுமெனாலும் விரும்புங்கள், நீங்கள் விரும்புவது உங்களுக்கு அங்கு கிடைக்கும்.
அங்கு எந்த தடையும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, என்ன விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். வதலது ஆயுன், உங்களுடைய கண் குளிர்ச்சி தரக்கூடியது எது இருக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடியதில் உங்களோட கண் குளிர்ச்சி உங்களுக்கு ஏற்படும், அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்கும், வேண்டியது அங்கு உங்களுக்கு கிடைக்கும். வஅன்தும் ஃபியா காலிதூன், அந்த சொர்க்கத்துக்குள் நீங்கள் நுழைந்தால் நிரந்தரமாக அங்கே தான் இருப்பீர்கள். அது உங்களுக்குரிய இடம், அதுதான் நீங்கள் சம்பாதித்ததற்குரிய இடம். அங்கிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட மாட்டீர்கள், அங்கு சதாவும் நீங்கள் இருப்பீர்கள். வதில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமுஹா பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்த காரியங்களுக்காக இந்த சொர்க்கம் உங்களுக்கு உரித்தாக்கப்படுகிறது, உங்களுக்கு சொந்தமாக்கப்படுகிறது. இந்த சொர்க்கம் தான் உங்களுக்கு சொந்தமான வீடாக ஆக்கப்படுகிறது. நீங்கள் இங்கே குடியிருந்து கொள்ளுங்கள், நீங்கள் இங்கே தங்கிக் கொள்ளுங்கள், இங்கிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட மாட்டீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். லக்கும் ஃபீஹா ஃபாக்கியத்துன் கஸீரா மின் தஅக்குலூன், அங்கு வேண்டிய ஏராளமான பழங்கள் இருக்கின்றன. என்ன பழங்கள் வேண்டுமோ அத்தனை பழங்களும் அங்கு இருக்கின்றன. உங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை. லா மக்துஆத்தி வலா மம்னூஆ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அது அங்கு தடுக்கப்பட மாட்டாது. உங்களுக்கு அது எதுவுமே தடுக்கப்படாது. தடுக்கப்படாமல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய பழங்கள் அங்கு உண்டு. நீங்கள் விரும்பியது அதிலிருந்து உண்ணுங்கள் என்று சொல்லப்படும். இதோ ஏராளமான கனிகள் உண்டு, நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுங்கள். அது எதுவுமே உங்களுக்கு தடை செய்யப்படாது, தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லும்போது, இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், முத்தகீன்கள் அல்லாஹ் பயந்து வாழ்ந்தவர்கள், அவர்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள். அந்த முத்தகீன்கள் அச்சமில்லாத ஒரு இடத்திலே இருப்பார்கள். அவர்கள் இருக்க போகிற இடத்துல எந்த அச்சுறுத்தலும் இருக்காது, எந்த பயமுறுத்தலும் இருக்காது. பயந்து பயந்து அவர்கள் சாக வேண்டிய தேவையும் இல்லை. அது அச்சமற்ற ஒரு இடம், அங்கு அவர்கள் இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத், அங்கு பல சொர்க்கங்கள் உண்டு. வஅயூன், அங்கு நீரூற்றுகளும் உண்டு. யல்பஸூன மின் சுந்துஸின் வ இஸ்தப்ரக்கின் முத்தகாபிலின், அவர்களுக்கு சுந்துஸ் என்னும் இஸ்தப்ரக் என்னும் பட்ட ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். இந்த உலகத்தில் நமக்கு அந்த ஆடையுடைய பாக்கியம் கிடைப்பதில்லை. ஆண்களுக்கு இந்த உலகத்தில் பட்டாடை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாக்கியம் மெல்லிய கனத்த இந்த ரெண்டு ஆடைகள் தான் இந்த இஸ்தப்ரக்கும் சுந்துசும் என்று சொல்லக்கூடிய ஆடை. இந்த பற்றாடை உங்களுக்கு அங்கு மறுமையிலே கிடைக்கும், எந்த குறையும் இல்லாமல் கிடைக்கும். நீங்கள் அதை அணிந்தவர்களாக ஒருவருக்கொருவர் நேராக முன்னோக்கியவர்களாக அந்த மறுமையிலே சூனத்திலே இருப்பீர்கள். கதாலிக ஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஐன், அதில் இன்னொரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு ஹூருல் ஈன்களை நாங்கள் மனமுடித்து வைப்போம் என்கிறார். உலகத்தில் பெண் தேடுவது கஷ்டமாக இருக்கும், இந்த பாக்கியத்துக்குள்ள பெண்களும் வந்து சேருவார்கள், இந்த பாக்கியம் அவர்களுக்கும் கிடைக்கும். உலகத்தில் பெண் தேடுவது கஷ்டம், கல்யாணம் முடிப்பது கஷ்டம். சில நேரம் கல்யாணம் முடிக்காமல் நிறைய பேர் வயதில் போய்கொண்டு முடிக்காமல் மௌத்தா போனவர்களும் வரலாற்றில் இமாம்கள் கூட இருக்கிறார்கள். அவ்வளோ தியாகங்கள் இந்த உலகத்தில் தீனுக்காக செய்ய போய் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் இந்த தீனுக்காக அர்ப்பணித்தார்கள். இப்படி நிறைய பேர் உத்தமர்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு போனார்கள். இப்படி வாழ்ந்தவர்களுக்கும் இந்த உலகத்தில் குடும்பத்தோடு வாழ்ந்தவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிற ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? ஹூருல் ஈன்கள் என்ற அந்த கண் அழகிகளை நாங்கள் உங்களுக்கு மனமுடித்து வைப்போம். அங்கு உங்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தை அல்லாஹ் செய்து வைக்கிறான். அவர்கள் ஹூருல் ஈன்கள் என்று படைக்கப்பட்டவர்கள், அம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போன்றுதான் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹூருல் ஈன்கள் பெண்கள் என்பவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களை போன்றவர்களும் அல்ல. அவர்கள் சுவர்க்கத்திலே நல்லடியார்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். எனவே அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், பாதுகாக்கப்பட்ட முத்துக்கள் எப்படி பெருமதி வாய்ந்ததாக இருக்கும், அது போன்றுதான் அந்த பெண்கள் அங்கு உங்களுக்கு சுவர்க்கத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு நாம் மனைவியலாக மனமுடித்து வைப்போம். யதுஊன ஃபீஹா பிகுல்லி ஃபாக்கியத்தின் ஆமினீன், அங்கிருந்து கொண்டு மக்கள் அந்த பழம் வேண்டும் இந்த கனி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்தில் இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிட வேண்டும், இந்த கனி வேண்டும் அப்படி என்று அவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஆமினீன், அச்சமற்றவர்களாக இருப்பார்கள். இதை கேட்டால் கிடைக்குமா,
இதை கேட்டால் தராமல் இருப்பார்களா? இதுக்கு ஏதாவது தடை விதிப்பார்களா? அங்கு எதுவும் இருக்காது. எந்த தடையும் உங்களுக்கு இருக்காது. கேட்பதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த முத்தகீன்கள் சுவர்க்கத்தில் போன பிறகு அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த பழம் வேண்டும், இந்த கனி வேண்டும் என்று கேட்பார்கள். அவர்கள் அது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். லா யதூகுனல் மௌத் லா யதூகுன ஃபீஹல் மௌத் இல்லல் மௌத்தல் லூலா. இந்த உலகத்தில் தான் உங்களுக்கு வாழ்வு மரணம் என்று நிர்ணயிக்கப்பட்டது. நீங்கள் மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு வந்திருக்கிறீர்கள். எனவே அந்த மறுமையில் உங்களுக்கு மரணம் என்பதை கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு வாழ்வு தரப்பட்டிருக்கிறது. மனிதன் 60, 70, 80 எப்படியோ 100க்குள்ள மௌத்தா போகிறான். சின்ன வயதிலே மௌத்தா போகிறான். இது இந்த உலகத்தில் மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆகிராவிலே உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு சுவனம் என்று நுழையப்பட்டு விட்டால் சுவனத்துக்குள் போனவர்களுக்கும் மௌத்து கிடையாது, நரகத்துக்குள் போனவர்களுக்கும் மௌத்து கிடையாது. சுவர்க்கத்துக்குள் போனவர்கள் சதாவும் இன்பத்தோடு வாழ்வார்கள், நரகத்துக்குள் போனவர்கள் சதாவும் துன்பத்தோடு தான் அவர்களும் வாழ்வார்கள். அங்கு மௌத் என்பது கிடையவே கிடையாது. வவகாஹும் அதாபல் ஜஹீம். இந்த முத்தகீன்களை அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான். ஃபதுலம் மிர் ரப்பிக். இது உம்முடைய இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு அருள். உவல் கஃபூருர் அலீம். அவன் மகத்தான பாவ மன்னிப்பை வழங்கக்கூடியவன், அன்புள்ளவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனவாசிகள் என்பவர்களுக்கென்றே அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனிலே இது சூரா துஹானுடைய ஒரு அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம், அதுபோல சூரா ஹிஜ்ரில் வரக்கூடிய வசனம். இந்த 2 அத்தியாயங்கள் ஜுஹ்ரஃப்ல வரக்கூடிய வசனங்கள் 2ஐ பற்றி தான் நான் சொன்னேன். ஆனால் சுவர்க்கத்தை பற்றி தனியாக நிறைய இடங்களிலே குர்ஆனிலே ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே குர்ஆனிலே அந்த இன்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முத்தகீன்கள் இருப்பார்கள், நீண்ட நிழலு கீழே இருப்பார்கள். அந்த நிழலை பற்றி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னார்கள். அவர்களுக்கென்று வாழை மரத்தின் அந்த கொலைகள் அடுக்கடுக்காக இருக்கும், அதற்கு கீழே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு விரும்பிய பழத்தை அங்கங்கு சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு இன்பம் கொடுக்கப்படும். அன்பு அந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவனவாசிகளுடைய நிலைமை என்ன இருக்கும் என்று தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ்ல சொல்கிறார்கள், யகுலு அஹ்லுல் ஜன்னah ஃபீஹா. சுவனவாசிகள் சுவனத்தில் உள்ளதை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். வயஷ்ரபூன். அங்கே பருகக்கூடியதை பருகி கொண்டிருப்பார்கள். வலா யதகவ்வதூன். ஆனால் அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள். வலா யம்தஹிதூன். அவர்களுக்கு சாப்பிட்டு குளித்து ஏதாவது ஒரு நோய் வருமே உலகத்திலே, சரியாக குளிக்கலன்னா சளி வரும், தடுமல் வரும். இந்த சளி வர்றது அது எதுவுமே இந்த மறுமையில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வலா எபூலூன். சிறுநீர் கழிக்கவும் மாட்டார்கள். உலகத்தை பொறுத்தவரையில் மனிதன் சாப்பிட்டது கொஞ்சமாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வயிற்றிலே ஜீரணமான பிறகு அது வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றவில்லை என்றால் அவனுக்கு நோய் வரும். அது ஆப்ரேஷன் பண்ணியாவது அது வெளியேற்றி ஆக வேண்டும். இது மனிதனுடைய உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. அவன் காலையில் சாப்பிட்டது ஒரு 2 மணிச்சாத்து வெளியாக்க வேண்டும். அதே போல் அவனுடைய வாழ்க்கையில் அன்றாட 1க்கு 2க்கு போக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, செத்து போவான். ஆனால் மறுமையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அமைத்த அந்த வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், அவர்கள் சாப்பிட்டாலும் பருகினாலும் அவர்களுக்கு அங்கே மலசலம் கழிப்பது என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அந்த ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா அங்கு அவர்களுக்கு வைக்க மாட்டான். அது உலகத்தோடு முடிந்து விட்டது. இங்கே நீங்கள் அனுபவிக்கிறது மட்டும்தான், வேற எதுவும் உங்களுக்கு இல்லை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், யுல்ஹூன தஸ்பீஹ் வ தக்பீர் கமா யுல்ஹமூன நஃப்ஸ். நீங்கள் மெதுவாக மூச்சு விடுவது போலதான் மறுமையிலும் மெதுவாக நீங்கள் தஸ்பீஹ்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். தஸ்பீஹாத்துகளை நீங்கள் மெதுவாக செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி அமைதியாக நிம்மதியாக உங்களுடைய மூச்சு வெளியே போய்கொண்டிருக்கிறதோ அதுபோல மறுமையிலும் நீங்கள் மூச்சு விட்டு கொண்டிருப்பீர்கள். அது அந்த நேரத்திலே நீங்கள் தஸ்பீஹாத்துகள் செய்து கொண்டிருப்பீர்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அது மெதுவாக நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஅதத்து லிஇபாதி ஸாலிஹீன மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். என்னுடைய சாலிஹான அடியார்களுக்கு நான் என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்கிறான், எந்த மனிதனுடைய கண்ணும் பார்த்திராத, எந்த மனிதனுடைய காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் உதிர்த்திடாத, அவன் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத
அந்த ஏற்பாட்டை நான் மறுமையிலே செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்துக்குள் மனிதர்கள் நுழைவார்கள். நுழையக்கூடிய முதலாவது கூட்டம், அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்குள் நுழைய போகிறது. அந்த நுழையக்கூடிய முதலாவது கூட்டம் எப்படி இருக்கும்? அவ்வளு சும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னா அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர். பூரணமான பௌர்ணமி இரவிலே அந்த சந்திரன் எவ்வளவு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்குமோ, பிரகாசிக்குமோ, அதுபோல சுவர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய முதலாவது கூட்டத்துடைய பிரகாசம் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாதாரணமாக சுவர்க்கத்துக்குள் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையை மாற்றி அமைக்கிறான். அவர்கள் சுவர்க்கத்துக்குள் நுழைகிற போது அவர்களிடத்தில் பிரகாசம் வெளியாகும். அந்த பிரகாசம் இந்த லைலத்துல் பத்ர் 15ஆம் இரவின் பௌர்ணமி இரவின் போது அது எவ்வளவு பிரகாசமாக தெளிவாக பிரகாசத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த சந்திரன் வெளியிட்டு கொண்டிருக்கிறதோ, அதுபோல சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய ஆண்களும் பெண்களும் அந்த முதலாவது கூட்டம் நுழைகின்ற போது அவர்களுடைய பிரகாசம் இருக்கும், அவர்களுடைய சூரத்திற்கு அமைப்பு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தும்மல்லதீன யலூனஹும், இவர்களுக்கு பின்னால் அடுத்து போகக்கூடியவர்கள் கௌகபின் துர்ரியின் ஃபிஸ் ஸமாஹி இலாஹா, வானத்திலே மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அவர்கள் இருப்பார்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்தால் வானத்துக்கு அழகு நட்சத்திரம்தான். வானத்தை அழகுபடுத்துகிறது நட்சத்திரம். அதனுடைய ஒளியை பார்க்கும்போது, அது மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மின்னலை பார்க்கின்ற போது, இந்த பூமியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு அழகாக தெரிகிறது. அதை எப்படி தனிமையிலிருந்து மனிதன் ரசிக்கிறான். தனிமையாக இருந்து ஒரு ஓரமாக இருந்து பக்கமாக இருந்து யாரோடு பேசாமலும் இந்த இயற்கையை நாம் ரசிப்போமே என்று மனிதன் ரசிக்கிறான். அவ்வளவுக்கு அவன் கண்ணுக்கு அது குளிர்ச்சியாக தெரிகிறது. இந்த குளிர்ச்சி அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் தெரியுமா? மறுமையிலே சுவர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்கள் இந்த ஒளியிலே தான் இரண்டாவது கூட்டம் சுவர்க்கத்துக்குள் நுழைவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்கிறார்கள், அவர்கள் சாப்பிட்டால் பருகினால் அவர்கள் மலஜலம் கழிக்க மாட்டார்கள், எச்சில் கூட துப்ப மாட்டார்கள். நாம் எச்சி துப்பாட்டி நமக்கு ஒரு நோய் தான் வரும். ஆனால் சுவர்க்கத்தில் இந்த எச்சில் என்பதை அல்லாஹ் தஆலா ஊறச் செய்ய மாட்டான். நாம் ஒன்றை பார்த்தால் நமக்கு எச்சில் ஊறி வரும், இதை சாப்பிட வேண்டும் என்று நமக்கு ஒரு பழத்தை ஒரு உணவை பார்த்தால் நமக்கு எச்சி வாயில் ஊறும். சில நேரம் என்ன வேறு வேறு காரணங்களுக்காக நாங்கள் எச்சியை துப்பி விடுவோம். ஆனால் மறுமையிலே சுவர்க்கத்துக்குள் நுழைந்தால் இந்த எச்சி துப்புறது, மூக்க சீர்றது, இது எதுவுமே அங்கு இருக்க போவதில்லை. அங்கு நோயாளியாக இருக்க போறது இல்லை. இந்த சங்கடங்கள் எல்லாம் அங்கு வந்து சேரப்போவது இல்லை. நீங்கள் அனுபவிப்பதற்காக சொர்க்கத்துக்குள் நுழைந்திருக்கிறீர்கள். இது எல்லாம் உங்களுக்கு தடை. எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை ரஹ்மான் நீக்கி விடுகிறான். மறுமையில் சுவர்க்கத்துக்குள் போனால் எச்சி துப்புவதற்கு ஒரு நேரம், மலசலம் கழிப்பதற்கு ஒரு நேரம், சளியை சிந்துவதற்கு ஒரு நேரம், இதெல்லாம் உலகத்திலோட முடிந்து போனது. ஆனால் மறுமையில் உங்களுக்கு அதுக்கு நேரம் எல்லாம் கிடைக்காது. அது எல்லாம் முழுமையாக நீக்கப்பட்டு விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அம்ஷாத்துஹும் ஸஹப், நீங்கள் அன்றைக்கு உங்கள் தலை வாருவீர்கள், தலைமுடியை வாருவீர்கள். நாங்கள் தலைமுடியை வாரி விடுவதற்காக சாதாரணமாக பிளாஸ்டிக்கில் செய்த சீப்பை தான் பயன்படுத்துகிறோம். ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு சீப்பு பயன்படுத்துகிறோம். மனிதன் யாருமே பெரும் விலை கொடுத்து சீப்புகளை உலகத்தில் பாய்ப்பது கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், மில்லியன் கணக்கான அவன் சொத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் ஒரு 5 ரூபாயோட சீப்பை தான் அவன் பாய்க்க போகிறான். ஆனால் மறுமையில் உங்களுக்கு தரப்படக்கூடிய சீப்பு, நீங்கள் தலைவாரி உங்களை அழகுபடுத்திக் கொள்வீர்கள். உங்கள் அழகை நீங்கள் தலைவாரி பார்த்து கொள்வீர்கள் அல்லவா? அந்த நேரத்து உங்களுக்கு தரப்படக்கூடிய சீப்பு தங்கத்திலான சீப்பாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுபோல மனிதனுக்கு இந்த உலகத்திலே வேர்வை கொட்டும். வேர்வை கொட்டினால் நாத்தம் அடிக்கும். சில பேருக்கு வேர்வை போட்டால் உடம்பு நாற்றம் வீசும். உடனே அவன் போய் கழுகி கொள்ள வேண்டும். 4 பேருக்கு முன்னால் அந்த வேர்வையோடு வந்து இருக்க முடியாது. அந்த நாற்றம் வீசம் தாங்க முடியாவிட்டால் வேர்த்து கொட்டி கொண்டிருக்க போய் மேலே கழுவுங்கள், உடம்பை கழுவுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் மறுமையிலும் மனிதனுக்கு வேர்வை கொட்டும். அந்த வேர்வை நாற்றம் வீசாது, அது கஸ்தூரியுடைய மனத்தை வீசும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வேர்வை கஸ்தூரி மனம் வீசக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சகோதரர்களே, அரேபிய நாட்டுக்கு போனவர்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் எங்களுடைய வீடுகளில் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் சாம்பிராணி புகைத்தான் போடுவார்கள். சாம்பிராணி புகை ஆரம்ப காலத்தில் சில வீடுகளில் இருந்த பழக்கங்கள், இப்போது அது இல்லை.
அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி சாம்பிராணி புகை போடுவார்கள். இந்த சாம்பிராணி புகை போடுவதன் காரணம் என்னன்னா, வீட்டிலே மனம் வீச வேண்டும், அதுதான் காரணம். வேறு வேறு காரணங்களுக்கும் பயன்படுத்தலாம். அரேபியர்களை பொறுத்தவரை இந்த சாம்பிராணி என்பது அவர்கள் பயன்படுத்துவது மிக குறைவு. அதற்கென்று அவங்க சில குச்சிகளை வைத்திருக்கிறார்கள், சின்ன சின்ன கம்பு குச்சிகளை வைத்து புகை போடுவார்கள். அந்த புகை போட்டால் அவர்கள் நறுமணம், அவர்கள் ஜாஹிலியா காலத்திலிருந்து இது இருக்கிறது அரேபியர்களிடத்தில். ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பேசுவதற்கு முன்னாலிருந்து ஜாஹிலியா காலத்து மக்கள் இந்த புகை போட்டு நறுமணம் பிடிக்கக்கூடிய, வாசம் எடுக்கக்கூடிய பழக்கம் ஜாஹிலியா கால மக்கள்கிட்ட இருந்தது. அது அரேபிய நாட்டுக்கு போனவர்களுக்கு தெரியும். ஒரு வகையான ஒரு அமைப்பில், கோப்பை போல ஒரு அமைப்பில் செய்து வைத்து அதில் சில கம்பு குச்சிகளை போட்டு அதில் புகைப்பிடிப்பார்கள். அப்படியே அவர்கள் தலைக்கு போடக்கூடிய அந்த குத்துரா அதை அப்படியே அதில் வைத்து மூடி, நாங்கள் சளிக்கு ஆவி பிடிப்பது போல, அப்படி மொத்தமாக மூடி சளிக்கு ஆவி பிடிப்பது போல அவங்க அந்த நெருப்பு புகையை போட்டு தங்களுடைய குத்ராவால் அப்படி மூட்டி கொண்டு தங்களோட உடம்புக்கு அந்த வாசத்தை எடுப்பார்கள். இது அரேபியர்கள்ட்ட இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அப்போ இந்த பழக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மறுமையிலே இவர்கள் சுவர்க்கவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த புகை போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த கம்பு கூட நல்லதாகத்தான் கொடுக்கப்படும். இங்குள்ள போல இலக்கமானது எதுவும் பாவிக்க முடியாததெல்லாம் கிடையாது. மஜாஹிருஹுமுல் உலுவா, அது மிகவும் நல்ல கம்பாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு மனைவியாக அமையக்கூடியவர்கள் ஹூருல் ஈன்களாக இருப்பார்கள். எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில தான் இருப்பார்கள். சொர்க்கத்துக்கு போகும்போது ஒரு 5 அடி, இன்னொரு 6 அடி, இன்னொரு 7 அடி, அப்படியெல்லாம் குட்டை நட்டையாகலாம் இருக்க மாட்டார்கள். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே உயரத்திலே தான் இருப்பார்கள், ஒரே சூரத்தில் தான் இருப்பார்கள். அது எந்த உயரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உயரம் தோற்றம்தான். அது எவ்வளவு 60 முழம் உயரமாக கொண்டவராக அவர் இருந்தார். அதே அளவுதான் 60 முழமை கொண்ட ஒவ்வொருவரும் உயரமானவர்களாக இருப்பார்கள். அதற்கு மேலும் போக மாட்டார்கள், கீழையும் வரமாட்டார்கள். 60 முழம் கொண்ட உயரமாகத்தான் அங்கு சுவனவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மறுமையிலே கிடைக்கக்கூடிய ஹூருல் ஈன்களுடைய அழகை பற்றி ரசூலுல்லாஹ் விவரிக்கிறார்கள். இது சூரா ரஹ்மானிலே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த ஹூருல் ஈன்களுடைய அழகை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறார்கள், அவர்களுடைய காலில் இருக்கக்கூடிய சதைக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை கூட அப்படியே வெளியிலிருந்து பார்த்தா தெளிவாக தெரியும். அப்படி ஒரு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு படைப்பாக அல்லாஹ் ஹூருல் ஈன்களை படைத்திருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் கூட சொல்லுகிறான், எந்த மனிதனும் பார்க்காத, எந்த மனிதன் கேட்காத, இந்த மனிதன் உள்ளத்திலே இது போன்ற ஒன்று கிடைக்குமான உதித்திருக்காது, அவன கற்பனைக்கும் வராது. உலகத்தில் எல்லை இல்லாமல் சிந்திப்பதுக்கு பேர் தான் கற்பனை என்று சொல்வது. எவ்வளவு நீ சிந்திக்கலாம் கேட்டால், நான் ஒரு கற்பனையில் சொன்னேன் என்பா மனிதன். அதற்கு லிமிட்டட் கிடையாது. வேண்டிய மாதிரி நீ சிந்திக்கலாம். லிமிட்டட் இல்லாமல் சிந்திக்கக்கூடிய, எல்லை இல்லாமல் சிந்திப்பதற்கு பேர் கற்பனை. வேண்டியதை அவன் கற்பனையில் உருவாக்கி சொல்லுவான். ஏதும் கதைகள் சொல்லுவான். வானத்தை பார்த்து கற்பனையில் வேண்டுமானாலும் பேசுவான். பூமியை பார்த்து கற்பனையில் வேண்டுமானாலும் கதை அளப்பான். ஆனால் சுவர்க்கத்தை பற்றி அவனால் கற்பனையில் கதை அளக்க முடியாது. அதுதான் நிஜமானது. சுவர்க்கத்தை பற்றி கற்பனையில் மனிதன் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கத்தை அமைத்து வைத்திருக்கிறான். அதிலே ஒரு படைப்புல தான் ஹூருல் ஈன்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய அந்த சதைக்கு பின்னால் இருக்க அந்த மஜ்ஜை கூட வெளியிலிருந்து பார்த்தால் அப்படியே தெரியும். நாங்கள் தெளிந்த நீரோடை பார்க்கும்போது அந்த நீருக்கு கீழே இருக்கக்கூடிய முத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். அவ்வளவு தெளிவாக தெரியும். அதே போல ரசூலுல்லாஹ் அதை விவரிக்கிறார்கள். அவர்களுடைய கால், அந்த மஜ்ஜை, அந்த அவர்களுக்கு சதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை கூட அப்படி தெளிவாக தெரியக்கூடியதாக அழகுள்ளவர்களாக ஹூருல் ஈன்கள் இருப்பார்கள். நாளை மறுமையில் அங்கு சுவர்க்கத்துக்குள் நுழைந்த உடனே இங்கு கருத்து வேறுபாடு பற்றி, பிரச்சனை பற்றி சிக்கல் பட்டு கொண்டது போல மனிதர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள். லா இஹ்திலாஃப பைனஹும், அவர்களுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் வராது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்குள் நுழைந்த உடனே மக்களுடைய உள்ளங்களிலிருந்து அந்த கசடு என்ற தனத்தை இல்லாமலாக்கி விடுகிறான். அது குர்ஆனிலே கூட அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின்
அவங்களோட உள்ளத்தின் கசடு தன்மையை நாங்கள் எடுத்து விடுவோம். இஹ்வானா, அவர்கள் சகோதரர்களாக இருப்பார்கள். அவர்கள் கட்டில்களிலே நேருக்கு நேர சாய்ந்தவர்களாக சகோதரர்களாக இருப்பார்கள். அவங்களிடத்தில் போட்டி, பொறாமை, கசடு, வஞ்சகம், வைரம் எதுவுமே இருக்காது. அது அப்படியே எடுக்கப்பட்டுவிடும். இப்போது எல்லாரும் ஒன்று விட்ட சகோதரர்களாக இருப்பார். சகோதரர்களுக்குள்ளேயும் வஞ்சகம், பொறாமை எல்லாம் இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த சகோதரர்களுக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் சுவர்க்கவாதிகளாக போன சகோதரர்களுக்கு இடையிலே அந்த வஞ்சகம் என்பது கிடையாது. அவர்களுக்கு இடையிலே பிரச்சனை வராது. இந்த உலகத்திலே வாழும்போது ஒரு மசாயிலுக்காக வேண்டியே நிறைய பேர் பிரிஞ்சு போறாங்க. மார்க்க விவகாரம் உண்டு. அவர் ஒரு கருத்து சொன்னார், இவர் ஒரு கருத்து சொன்னார் என்றதுக்காக வேண்டி முரண்பட்டு, கோபப்பட்டு, மனசை உடைச்சு கொண்டு மாறாக பேசி ஒரு சின்ன ஒரு மசாயில் பிரச்சனையில கூட ஒன்றுபட முடியாது. புரிந்து கொள்கிற விஷயத்துல ஒன்றுபட முடியாது. அதே போல் உலக விவகாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிறைய கருத்து வேறுபாடு வருது, கோபம் வருது, பிரிஞ்சு போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையில் அது எதுவுமே இருக்காது. வலா தபாகுல், ஒருவருக்கு ஒருவர் கோபப்படவும் மாட்டார்கள். அங்கு கோபப்பட்டு என்ன செய்யாது? உலகத்தில் வேணுமானால் நீங்கள் கோபப்பட்டீர்கள், சண்டை பிடித்தீர்கள், பொறாமப்பட்டீர்கள். சில பேருடைய நன்மைகள் அழிந்தன, சில பேருடைய நன்மைகள் அதனால் அதிகரித்தன. இது இங்கே ஒரு சோதனைக்காக தரப்பட்டது. உங்களுடைய கோபத்தை நீங்கள் எந்த அளவு அடக்கி கொள்கிறீர்கள் பார்ப்பதற்காக சோதனைக்கு தரப்பட்டது. நீங்கள் அடுத்த சகோதரன் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதற்காக போட்டி, பொறாமை என்பது எல்லாம் உலகத்திலே பார்க்கப்பட்டது. இதுக்குள்ள நீங்கள் எப்படி உங்களை பொறாமைப்படாமல் பாதுகாத்து கொண்டீர்கள், இதுக்குள்ள எப்படி வஞ்சகம் இல்லாமல் வாழ்ந்தீர்கள், இதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை படைத்து வைத்தான். இப்போ சுவர்க்கத்துக்கு வந்த பிறகு மறுபடி அந்த பரீட்சை என்பது உங்களுக்கு கிடையாது. போட்டி, பொறாமை, வஞ்சகம், ஒருவருக்கு ஒருவர் கோபப்படுற அந்த முறை என்பதே கிடையாது. குலூபுஹும் கல்புன் வாஹித், மாற்றமாக எல்லோருடைய உள்ளமும் ஒரே உள்ளமாகத்தான் இருக்கும். எல்லோருடைய உள்ளமும் ஒரே ஒரு உள்ளம்தான். அந்த காதலிக்கும் போது கவிதைகளை சொல்வார்கள், நீயும் நானும் வேற அல்ல, ரெண்டு பேரும் ஒன்றுதான் என்பார்கள். கவிதைகளை சொல்வார்கள், நீ பாதி நான் பாதி என்று சொல்வார்கள். ஆனால் இது போல இது கற்பனையில பொய்க்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். மறுமையில போனால் உங்களோட உள்ளமும் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் உள்ளமும் ரெண்டு பேரும் உள்ள ஒன்றுதான். ரெண்டு பேருடைய உள்ளம் ஒன்றுதான். நீங்க விரும்புறது அவர் விரும்பலாம், நீங்கள் ஆசைப்படுறது அவர் ஆசைப்படலாம். ரெண்டு பேருடைய உள்ளம் ஒன்றாகத்தான் இருக்கும். கசடு, வஞ்சகம், பொறாமை என்பது இருக்காது. அப்படி சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னார்கள், யுஸப்பிஹூனல்லாஹ புக்ரதன் வ அஷிய்யா, காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பீர்கள். எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை சுவனத்தில் கிடைக்க போகுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த சுவர்க்கத்துக்குள் போனாலும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இன்னொரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது. சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது. இன்ன ஃபில் ஜன்னத்தி லஷஜரா, சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது. யஸீரு ராகிபுல் ஜவாதுல் முலம்மர் அஸ்ஸரியா, நல்ல வேகமாக ஓடக்கூடிய துடிப்புள்ள ஒரு மனிதன் குதிரையில ஏறி அந்த மரத்துக்கு கீழால் நிழலிலே ஓடிக்கொண்டிருப்பான். குதிரையில சவாரி செய்வான். அவன் குதிரையில சவாரி செய்கிற மனிதனைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சுவர்க்கத்தினுடைய மரத்தின் நிழலை விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி இந்த மனிதனுடைய உடல் அமைப்பை ரசூலுல்லாஹ் விளக்கப்படுத்துகிறார்கள். அவன் வேகமாக ஓடக்கூடியவன், உடல் வலிமை உள்ளவன், சவாரி செய்வதற்கு தகுதியானவன். அப்படியான ஒரு மனிதன் குதிரையில ஏறி சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் நிழலுக்கு கீழால் அவன் வேகமாக போய்கொண்டிருக்கிறான். அவன் 100 வருடம் கழிந்தாலும் அந்த சுவர்க்க மரத்தினுடைய நிழலில் அவன் கடந்து விட முடியாது. அவ்வளவு வேகமாக போகக்கூடிய ஆற்றல் படைத்தவன். சாதாரண மனிதனை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லாமல் எவ்வளவு அழகாக விளக்கப்படுத்துறான் பாருங்க. அவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய அனைத்து தகுதியும் அவனுக்கு திறமையும் உடல் வலிமையும் இருக்கிறது. அப்படியான ஒரு மனிதன் வேகமாக சுவர்க்க அந்த மரத்துக்கு கீழால் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் மரத்திலிருந்து வீசக்கூடிய அந்த நிழல் இருக்கிறதே, அந்த நிழலை இவன் தாண்டுவதற்கு 100 வருடமும் போதாது. அவ்வளவு பிரமாண்டமான அந்த மரத்தினுடைய நிழல் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா கூட குர்ஆனிலே சொல்லும்போது சொல்கிறான், நீண்ட நிழலுக்கு கீழால இந்த மனிதர்கள், இந்த சுவனவாசிகள் இருப்பார்கள். ஃபி லில்லி மம்தூதில் அல்லாஹ் சொல்கிறார், நீண்ட நிழல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். வெயில் இருக்காது, நீண்ட நிழல்கள் கிடைக்கும். அந்த நீண்ட நிழலுடைய தூரம் என்ன? அதை நீங்கள் 100 வருட காலம் ஒரு குதிரையில போய் ஓடிக்கொண்டிருந்தால், ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை பாருங்க, குதிரையை தான் சொன்னார்கள். ஏன்னா ஒட்டகத்தை விட குதிரை வேகமாக ஓடக்கூடிய ஒரு மிருகம். அந்த குதிரையை உதாரணப்படுத்தி சொன்னார்கள். இங்கே 100 வருஷம் போனாலும்
சுவர்க்கத்தின் மரத்தினுடைய நிழலை நீங்கள் தாண்டி விட முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி சூகன், சுவர்க்கத்திலே ஒரு மார்க்கெட் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாங்கள் இப்போ கேட்டால் சொல்லுவோம், சாப்பாட்டுக்கு மர்காரி வாங்குறதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது நாங்கள் சந்தைக்கு போகிறோம் என்போம். வீட்டிலேருந்து ஒரு ஆண்களும் சந்தைக்கு போவார்கள், பெண்களும் சந்தைக்கு போவார்கள். அதே மாதிரி சுவர்க்கத்திலையும் சந்தை இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுவர்க்கத்திலையும் சந்தை இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவித்து விட பல்மடங்கு வேறுபட்ட உலகமாக அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை மாற்றி தருகிறான். சுவர்க்கத்திலையும் சந்தை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மார்க்கெட் இருக்கிறது, மார்க்கெட்டுக்கு போவார்கள் மனிதர்கள், சுவனவாதிகள் போவார்கள். இது அவர்கள் இன்பம் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிறான், அவ்வளவுதான். சுவர்க்கத்திலையும் கூட இந்த உலகத்தில் நீங்கள் கண்டது மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு அதை விட பன்மடங்கு எத்தனையோ விதமாக அமைப்பில் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ அங்கேயும் மனிதர்கள் சுவனவாசிகள் சந்தைக்கு போவார்கள். எப்போ போவார்கள்? யஅதூனஹா குல்ல ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள், ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் போவார்கள். நாங்களும் உலகத்திலே மார்க்கெட் போகிறதுக்கு சந்தை போகிறதுக்கு ஒரு நாளை நிர்ணயித்திருப்போம். இந்த நாளில் தான் நாங்கள் மார்க்கெட் போவோம், கிழமைக்கு ஒருக்க மார்க்கெட் போவோம் என்று நாங்கள் நிர்ணயித்த மாதிரி சுவனவாதிகள், சுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கெட் போவார்கள். சந்தை போவதற்கு ஒரு நாள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய தினத்திலும் போவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹுப்புர் ரீஹ் ஷமால், வடகு பக்கத்திலிருந்து, அந்த சந்தையினுடைய வடகு பக்கத்திலிருந்து காற்று வீசும், காற்று வீசும். அது ஃபத்ஹசு ஃபீ வுஜூஹிஹிம் வ சியாபிஹிம், அந்த காற்று அவர்களுடைய முகத்திலே வந்து படும், அவருடைய ஆடையில் அந்த காற்று பற்றி கொண்டு போகும். ஃபயஸ்தாதூன ஹுஸ்னன் வ ஜமாலா, அந்த காற்று பட்டவுடனே அவர்களுடைய அழகு இன்னும் அதிகரித்து கொண்டு போகும். சுவர்க்கத்துடைய காற்று பட்டால் அழகும் பொலிவும் அதிகரித்து கொண்டு போகும். ஃபயர்ஜூன இலா அஹ்லிஹிம், பிறகு சந்தையை முடிச்சு விட்டு வீட்டுக்கு திரும்புவார்கள், மனைவிமாரிடத்தில் வருவார்கள், குடும்பத்தாரிடத்தில் வருவார்கள். வகத் இஸ்தாது ஹுஸ்னன் வ ஜமாலன், அவங்களும் அழகாகவும் பொலிவாகவும் இருப்பார்கள். அப்போது கேட்பார்கள், ஃபயக்கூல் லஹும் அஹ்லுஹும் வல்லாஹி லகத் இஸ்தத்தும் ஹுஸ்னன் வ ஜமால், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் சந்தைக்கு போனீர்கள், வரும்போது இப்படி அழகு உடையவர்களாகவும் பொலிவுள்ளவர்களாகவும் எப்படி நீங்கள் மாறினீர்கள் என்று கேட்பார்கள். அதுக்கு அப்போது அவர்கள் கேட்பார்கள், நாங்கள் தான் சந்தைக்கு போய்த்து திரும்பி வந்தோம், நீங்கள் தான் இங்கே இருக்கிறீர்கள், நாங்கள் போகும்போது இருந்த அழகை விட பொலிவை விட நீங்களும் அதிகமாக அழகுள்ளவர்களாக மாறி இருக்கிறீர்களே, அது எப்படி என்று இவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறான். பொதுவாக உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அழகு வர்றது ஒரு குறிப்பிட்ட வயதில் தான், அந்த இளம் வாலிப வயதில் தான் எல்லாம் அழகு வந்து கொண்டிருக்கும். வாலிப பருவம் போக போக அந்த அழகு குறைந்து கொண்டு போகும். சுவர்க்கத்தில் வந்து அப்படி இருக்காது. காற்று பட்டது என்று சொன்னால் நம்முடைய முகத்தில் வந்து தூசி படியும், அதுக்கு பிறகு அது வேர்வை உண்டாகும், அதுக்கு பிறகு மேல் சொரிய ஆரம்பிக்கும், அதுக்கு பிறகு நாம் உடம்பை கழுவ வேண்டியவர்களாக இருப்போம். சோப்பு போட்டு உடம்பை கழுவினால் ராகத்தென்று சொல்லுவோம். ஆனால் சுவர்க்கத்திலே சந்தைக்கு போனால் வீசக்கூடிய காற்றில் எந்த ஒரு தூசியும் உங்களுக்கு படப்போவதில்லை, உங்களுடைய உடம்பை அழுக்காக்க போவதில்லை, உங்களுக்கு அசௌகரியத்தை தரப்போவதில்லை. மாற்றமாக அந்த காற்று பட்டவுடனே உங்களுடைய அழகு தான் அதிகரித்து கொண்டு போகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்கிறான், யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசிகளே என்று அழைக்கும் போது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள், யா அல்லாஹ் இதோ வந்தோம், கட்டளை கேட்டோம், செவியேற்றோம் என்று அப்படியே வந்து சரணடைவார்கள், முன்னால் வந்து சொல்லுவார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அல் ரலீதும், நீங்களாம் திருப்தியாக தான் இருக்கிறீர்களா? சொர்க்கத்தில் இவ்வளவு இன்பங்களை கொடுத்த பிறகு அல்லாஹ் கேட்கிறான் அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் திருப்தியோடு தான் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், வமாலனா லா நர்லா யா ரப்பனா, எங்களுடைய ரப்பே, நாங்கள் எப்படி திருப்தி அடையாமல் இருக்க முடியும், நாம் எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும்? வகத் ஆதைதனா மாலம் தூதி அஹத மின் ஹல்கிக், உன்னுடைய படைப்பில் நீ யாருக்கும் கொடுக்காத இன்பத்தை அல்லவா நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய், அவ்வளோ பேரில் அருளை அல்லவா நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய், அப்படி இருக்கும்போது நாம் எப்படி திருப்தி அடையாமல் இருக்க முடியும் ரப்பே என்று
அவர்கள் கேட்பார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், அலா உதீக்கும் அஃதல் மின் ذلك, நீங்கள் இவ்வளவு திருப்தி அடைந்திருக்கிறதாக சொல்கிறீர்கள், இந்த திருப்தியை எல்லாம் விட இன்னொரு சிறந்த திருப்தி இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தரட்டுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கும்போது சொர்க்கவாசிகள் கேட்கிறார்கள், ஐயு ஷைஇன் அஃதல் மின் ذلك, யா அல்லாஹ் நாங்கள் இப்போ அடைந்திருக்கக்கூடிய அந்த இன்பத்தை விடவுமா, நாம் அடைந்திருக்கக்கூடிய திருப்தியை விடவுமா வேறொரு திருப்தியை நீ வைத்திருக்கிறாய், அது என்ன என்று கேட்பார்கள். அப்போது அல்லாஹ் சொல்வான், அலைக்கும் ரிதுவானி, நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த திருப்தி தான் உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்தி என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பின்னால் நான் உங்கள் மீது ஒரு காலமும் கோபப்பட மாட்டேன். இனி எப்போதும் உங்களுடைய இரக்கம், அன்பு, அந்த கருணை, அந்த திருப்தி அது சொர்க்கத்தில் உங்களுக்கு சதாவும் கிடைத்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கோபப்படுவார் என்றது உங்களுக்கு பயமே தேவையில்லை, அது உலகத்திலே இருந்தது. இந்த வேலையை செய்தால் அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானா, அல்லாஹ் நம்மளை கண்டிப்பானா, அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றி நமக்கு உலகத்திலே பயம் இருந்தது. சொர்க்கத்துக்கு போன பிறகு அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய திருப்தியை முழுமையாக எங்கள் மீது கொட்டி விடுவான். அந்த திருப்திக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹோடு உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஃபநஸர இலல் கமர் லைலத்துல் பத்ர், அப்போது ரசூலுல்லாஹ் பௌர்ணமி இரவிலே அந்த சந்திரனை அப்படி அண்ணாந்து பார்த்தார்கள். நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பௌர்ணமி இரவிலே அந்த பூரண சந்திரனை அப்படியே அண்ணாந்து பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானன் கமா தரவுன ஹாதல் கமர், இந்த சந்திரனை நீங்கள் பார்ப்பது போல் உங்கள் கண்ணால் உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலா துலாமூன ஃபீ ருயத்திஹி, அல்லாஹ்வை பார்க்கின்ற போது நீங்கள் ஒருவருக்கொரு முற்றி மோதிக்கொண்டெல்லாம் இருக்க மாட்டீர்கள். இந்த உலகத்தில் அண்ணாந்து நீங்கள் இந்த பௌர்ணமி சந்திரனை பார்ப்பது போல அதில் எப்படி முட்டி மோதிக்கொண்டு யாரும் பார்க்காமல் இருந்த இடத்திலிருந்து அண்ணாந்து பார்த்து அந்த வானத்தை நோக்கி நீங்கள் பார்க்கின்ற போது அந்த பூரண சந்திரன் உங்களுடைய பார்வைக்கு தெரிகிறதோ, உங்கள் கண்ணால் நீங்கள் அதை பார்க்கிறீர்களோ, அதுபோல மறுமையிலே நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை கண்டது கிடையாது, பார்த்தவர்கள் கிடையாது. பார்க்க வேண்டும் என்ற ஆசை உடையவர்களாக மூமின்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஏன்னா ரப்பை நாம் பார்க்கவில்லை. இந்த சொர்க்கத்தை நாம் அடைந்தாலும் அதன் இன்பங்களை அனுபவித்தாலும் நமக்கு ஒரு குறையாக இருப்பது படைத்தரை நாம் இன்னும் பார்க்கவில்லை என்பதுதான். அல்லாஹ்வை பார்க்க வேண்டிய ஒரு பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் அது அந்த சுவர்க்கவாசிகளாக இருக்கக்கூடிய சுவர்க்கவாசிகளுக்கு மட்டும்தான் கிடைக்க போகிறது. இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அனுபவிப்பார்கள். அதனால் அந்த சுவர்க்கவாசிகளுக்கு மட்டும் அல்லாஹ் காட்சி கொடுக்கிறான். அப்படி பார்க்கும்போது அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பீர்கள். ரசூல் அந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்கிறார்கள், ரப் ஐயானன், உங்களுடைய கண்ணால் நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய கண்ணுக்கு அல்லாஹ் காட்சி தருவான், நீங்கள் ரப்பை பார்ப்பீர்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த சிறப்பாக இருக்க போகிறது. ரப்பை நாங்கள் மறுமையில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ்லே, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள் நுழைந்ததோட அல்லாஹ் தஆலா கேட்கிறான், த்ரீதூன ஷையன் அஸீதுக்கும், இன்னும் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் தரணுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இவ்வளோ அனுபவிச்சு கொண்டு இருக்கிறாங்க சொர்க்கத்தில். அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்ன, சொர்க்கவாசி இதை விட அதிகமாக நான் அதிகரித்து தர வேண்டுமா, இன்னும் வேண்டுமா, ஏதாவது வேணுமா, மேலதிகமாக வேண்டுமா அப்படியே அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போது அவர்கள் சொர்க்கவாசிகள் கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், அலம் துபையுல் வுஜூஹனா, யா அல்லாஹ் நீ எங்கள் முகங்களை எல்லாம் நீ பிரகாசிக்க வெண்மையாக்கி இருக்கிறாய். ஏனால் நரகத்துக்குள் போகக்கூடியவர்கள் அந்த நரகத்தினுடைய அதாபிலே நெருப்பிலே வெந்து வெம்பி அவங்க அப்படியே கரிக்கட்டிகளாக போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்கு நரகவாதிகள் மாறுவார்கள். ஆனால் சுவர்க்கத்துக்குள் வரக்கூடியவர்களுக்கு அது இருக்காது. அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மென்மையானதாக இருக்கும். அந்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிறான். அப்போது அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் அலம் துபையுல் வுஜூஹனா, எங்கள் முகங்களை எல்லாம் நீ இப்படி வெண்மையாக்கி வைத்திருக்கிறாய், பிரகாசிகமாய் செய்திருக்கிறாய். அலம் துதுகல்னல் ஜன்ன வ துனஜ்ஜினா மினன் நார்,
நீ எங்களை சொர்க்கத்துக்குள் நுழைய செய்து நரகத்திலிருந்தெல்லாம் பாதுகாத்திருக்கிறாய் ரப்பு அப்படி என்று சொர்க்கவாசிகள் சொல்வார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக இன்னும் வேண்டுமான்னு கேட்டது. இன்னொரு அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ஃபயக்ஷிஃபுல் இஜாப் ஃபமஅவுது ஷையன் ஹப்ப இலை மினல்லாஹி இலா ரப்பிஹிம். அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு இடையில் அந்த திரை நீக்கப்படும். சொர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு திரை இருக்கும், பார்க்கல, அவங்க இன்னும் அல்லாஹ்வை பார்க்கல. எனவே அந்த திரை நீக்கப்படும், அவர்கள் தங்களுடைய ரப்பை பார்ப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கவாசிகளுடைய அந்தஸ்தை பற்றி சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், மா அத்னா அஹ்லில் ஜன்னத்தி மன்சிலா, யா அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஆக குறைந்த அந்தஸ்து எது? அவன் கூடின அந்தஸ்தை கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் மிக குறைந்த அந்தஸ்துடைய அந்த சுவர்க்கத்திலே அந்தஸ்து எது? மிக குறைந்த அந்தஸ்து எது? அப்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், ரஜுலுன் யஈது பஅதமா உத்கிலஹுல் ஜன்னah ஃபயகூலு உத்கில் ஜன்னah. அப்போது ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவதற்காக வருவார். அல்லாஹ் தஆலா சொல்வார், நீ போய் சொர்க்கத்தில் நுழைந்து கொள், நீ போய் சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்று சொல்லுவார். அவர் வந்து சொல்வார், சொர்க்கத்தை வந்து பார்ப்பார். அந்த மனிதர் சொர்க்கத்தை வந்து பார்ப்பார். பார்த்துட்டு அல்லாஹ்கிட்ட சொல்வார், யா அல்லாஹ் கைஃப வகத் நஸலன் நாஸ் மனாசிலுஹும் வஅഖது அഖதாத்திஹிம். நான் எப்படி போய் சொர்க்கத்தில் இருக்கிறது? சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறவங்க அவங்களோட இடத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்களே யா அல்லாஹ், அவங்களுக்கு என்று இருக்கிற அந்த இடத்துல அவங்க இருக்கிற, நான் எங்க போய் இருக்கிறேன் சொர்க்கத்தில் அப்படின்னு அந்த மனிதன் கேட்பான். அப்போது அத்தர்லா யக்கூன லக மிஸ்லு முல்கில் மலக், அத்தர்லா யக்கூன லக் மிஸ்லு முல்கி மலக்கின் மின் முலுக்கி துன்யா. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உனக்கு ஒரு இடம் வேண்டும், சரி உனக்கு இடம் தருகிறேன். இந்த உலகத்திலே ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாளன், அவனுக்கென்று குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் தான் அவன் ஆட்சி செய்தான். அது போன்ற ஒரு இடத்தை உனக்கு சொர்க்கத்தில் நான் தரட்டுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். இவனுக்கு மட்டும், எல்லோருக்கும் அல்ல, இந்த மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் வேண்டும், அவ்வளவுதானே, நான் இடம் ஒன்று தருகிறேன். எந்த அளவு இடம் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்கிறான், ஒரு ஆட்சியாளன் உலகத்தில் ஒரு மன்னன் ஆட்சி செய்யும் போது அவனுக்கு குறிப்பிட்ட ஒரு பகுதி பிரதேசத்துக்குள்ள அவன் ஆட்சி செய்தான். அவ்வளவு பிரமாண்டமான அது போன்ற ஒரு பிரதேசத்துக்குரிய அந்த இடத்தை போன்ற ஒரு இடத்தை உனக்கு இந்த ஜன்னாவிலே நான் தரட்டுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போது இந்த மனிதனுக்கு உடனே ஆசை வருது. அவன் கேட்கிறான், ரலீத்து ரப்பி, அது நான் நல்ல அல்லாஹ், அப்படி ஒரு இடம் தான் தரட்டும். அவனுக்கென்று ஒரு இடத்தை கேட்கல, எனக்கென்று போதுமான ஒரு இடத்தை தா ரப்பேன்னு கூட அந்த மனிதன் கேட்கல. அந்த மனிதன் எப்படி கேட்கிறான்? இப்போ சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் ஒரு மன்னனுடைய ஆட்சிக்குரிய பகுதி எவ்வளவு விசாலமானதாக இருந்திருக்குமோ அது போன்று எனக்கு தான் அவன் தனியாக வந்து கேட்கிறான், அவனுக்கு மட்டும் கேட்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லக ذلك, அது உனக்கு கிடைக்கும். மிஸ்லுஹு, அது போல ஒரு பகுதி, வ மிஸ்லுஹு, அது போல இன்னொரு பகுதி, வ மிஸ்லுஹு, அது போல இன்னொரு பகுதி, வ மிஸ்லுஹு, அது போல இன்னொரு பகுதி. இப்போ அல்லாஹ் தஆலா 4 பகுதியை சொல்லிட்டான். ஒரு இடத்தை தான் அல்லாஹ்ட்ட கேட்டான் சொர்க்கத்தில். அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? இந்த உலகத்தில் ஆட்சி செய்த ஒரு மன்னனுடைய விசாலமான அந்த ஆட்சிக்குட்பட்ட பகுதியை போன்று 4 பகுதியிலே கொடுக்கிறான். ஃபயக்கூலு ஃபில் ஹாமிஸ், 5வது முறை அல்லாஹ் சொல்கிறான், அது போல ஒன்றுன்னு சொல்ல போல உடனே இந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ் அதுதான் எனக்கு அதுதான் நான் எனக்கு அதுதான் வேணும், அப்படியே நான் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவான். அப்போ அல்லாஹ் திரும்பி சொல்வான், ஹாதா லக், உனக்கு அது போல 5 மடங்கு இருக்குது, அது போல உனக்கு மட்டும் அந்த 5 மடங்கு இடம் இருக்குது சொர்க்கத்தில், உனக்கு இடம் கிடைக்கும். வாஷத்து அம்சாலிஹி, அது மட்டுமல்ல, அது போல 10 மடங்கு நான் உனக்கு தருகிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவன் கேட்டது அவனுக்கு என்று ஒரு இடத்தை மட்டும்தான். அவன் பார்த்துட்டு வந்து சொன்னது எனக்கு ஒரு இடம் இல்லைன்னு தான் அவன் சொன்னான். அவனோட பார்வைக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அப்படி காட்டினான் சோதர்களே. அவனோட பார்வைக்கு சொர்க்கத்துக்குள் போனால் எங்கே இருக்கலான்றமா அந்த பார்வைக்கு அல்லாஹ் காட்டினான். ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்க போகிற இடத்தை பற்றி எப்படி விவரிக்கிறான்னு சொன்னால், அது போல 10 மடங்கு, அது போல உண்டு, அது போல உண்டு, அது போல உண்டுன்னு 5 சொல்லிட்டு அது போல இன்னும் 10 மடங்கு உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலக்கமா அஸ்தஹத நஃப்சுக், உன் உள்ளம் விரும்புறதெல்லாம் உனக்கு கிடைக்கும். வலத்த ஐனுக்,
உன் கண்கள் குளிர்ச்சி அடையக்கூடிய இன்பம் அடையக்கூடியதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லும்போது ஃபயக்கூலு ரலீது ரப்பி, யா அல்லாஹ் நான் அதை பொருந்திக் கொண்டே திருப்தியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார். இதுதான் சொர்க்கத்திலே ஆக குறைந்த தரஜாவில் ஒரு மன்சிலத் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தில் கிடைக்கக்கூடியவனுக்கு ஒரு இடத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், சொர்க்கவாசியில் கிடைக்கக்கூடிய ஆக குறைந்த மன்சிலா என்ன, அந்த படித்தரம் என்ன? இந்த சகோதரர்களே, அவனுக்கு ஆக குறைந்தது இதுதான். உலகத்திலே ஆட்சி செய்கிறனோட போற விசாலமான பிரதேசம் 10 மடங்கு அவனுக்கு சொர்க்கத்தில் நீ தனியே போய் உட்காரு போ அப்படின்னு அல்லாஹ் கொடுக்கிறான். அவ இது ஒரு கடைசி மன்சிலாவில் இருக்கக்கூடிய ஒருவனுக்குண்டா ஆக தொப்புல இருக்கக்கூடிய சோனவாசிக்கு எவ்வளவு பெரிய மன்சிலாவை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்கிறார்கள், யா அல்லாஹ் முதலாவது கிடைக்கக்கூடிய அந்த மன்சிலா எப்படி இருக்கும் என்று கேட்டார். இப்போ கேட்டது கடைசி மன்சிலாவை பற்றி தான் கேட்டார்கள். திரும்ப கேட்கிறார்கள், ஃபஅலாஹு மன்சிலா, அந்த உயர்ந்த ஆக தொப்புல வரக்கூடிய அவருடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் என்று கேட்கும்போது உலாஇக்கல்லதீன அரத்து கரஸ்து கராமத்துஹும் பியதி வ கதம்து அலைஹா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், அவர்களுக்கு என்னுடைய அந்தஸ்து அந்த மரியாதை எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதை நான் பூர்ணமாகவே கொடுத்திருக்கிறேன். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் உதிர்த்திடாத, கற்பனை கூட நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்றால் கற்பனை கூட எட்டிராத அனைத்தும் முதலாவது மன்சிலாவில் இருக்கக்கூடிய அந்தஸ்துள்ளவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். இது புகாரி, இது முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக நரகத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு மனிதனை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் சொர்க்கத்துக்காக வேண்டி வருவார். அவர்தான் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியாகக்கூடிய மனிதர். அவர் எப்படி வருவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறார்கள், ரஜுலுன் யக்ருஜு மினன் நாரி ஹப்வா, தவழ்ந்து தவழ்ந்து வருவார். ஒரு குழந்தையை நாங்கள் விட்டால் அது எப்படி கையாலும் காலாலும் தவழ்ந்து தவழ்ந்து வருமோ அதுபோது இந்த மனிதன் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட கடைசி மனிதன் இவர்தான். இப்போது இவர் வருகிறார், தவழ்ந்து தவழ்ந்து வருவார். ஃபயக்கூலுல்லாஹ் அஸ்ஸ வஜல், தவழ்ந்து தவழ்ந்து மனிதன் வருகிறான் சொர்க்கத்துக்கு போவதற்காக. அப்போ அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொல்வான், ஹிதா ஃபதுகுல் ஜன்னah, நீங்க போங்க போய் சொர்க்கத்தில் சேர்ந்துக்கோங்க என்று அல்லாஹ் சொல்லுவார். அவர் சொர்க்கத்துக்கு வருவார். யுகையிலு இலைஹி அன்னஹா மல்ஆ, அவர் அப்படி சொர்க்கத்தை பார்த்தா சொர்க்கம் ஃபுல்லாக க்ரௌட் மாதிரி அவருக்கு தெரியும். ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. சொர்க்கத்தில் ஆட்கள் நிறைஞ்சு போய் இருக்கிறாங்க. அப்படி ஃபுல்லாக நிறைஞ்சு போய் இருப்பதாக அவருக்கு விளங்கும், தோற்றம் அளிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவருடைய பார்வைக்கு எப்படி விளங்கும் என்று சொன்னால், உண்மையிலே சொர்க்கத்தை அப்படி க்ரௌடாகி அந்த நல்ல நெருங்கி போய் மக்கள் இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யுகையலு இலைஹி, யுகையலு இலைஹி, அவருக்கு எப்படி தோற்றம் அளிக்கும் என்றால் சொர்க்கத்தை பார்த்த உடனே எல்லாரும் சொர்க்கத்தால் அப்படியே சொர்க்கம் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறைஞ்சி போயிருப்பதாக அவருக்கு விளங்கும். அப்போ அவர் திரும்பி வருவார், சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டார். வந்து சொல்ல ஃபயக்கூல் ரப்பி வஜத்து, ரப்பே என்னுடைய ரப்பே, நான் சொர்க்கத்தை பார்த்தேன், அது நிறைந்து போய் கிடக்கிறார்கள், மக்கள் நிறைந்து இருக்கிறார்களே என்று அவர் சொல்லுவார். அப்போ அல்லாஹ் சொல்வான், இஸ்ஸா ஃபதுகுல் ஜன்னah, நீ போ அப்பா, போய் சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா மறுபடியும் அந்த மனிதனை அனுப்பி வைப்பான். அவர் மறுபடி வருவார். மறுபடியும் அவர் சொர்க்கத்தை பார்த்தா அவருக்கு சொர்க்கம் அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்சுமா இருக்கும், ஆட்கள்லாம் நிறைஞ்சு போயிருக்கிறாங்க, அவருக்கு இடமில்லாத மாதிரி அவர் பார்வைக்கு தெரியும். மறுபடி வந்து சொல்வார், யா அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போனேன், சொர்க்கத்தை பார்த்தேன், அங்கே அப்படியே மக்கள் நிறைஞ்சு போய் கிடக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா மறுபடி சொல்வான், நீ போ சொர்க்கத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போய் நுழைந்து கொள். ஃபைன்னலக மிஸ்ல துன்யா வ ஆஷரத அம்சாலிஹா, உனக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இந்த துன்யா இருக்கிற ஒரு துன்யா இருக்கிற இந்த உலகம் அது போன்ற ஒரு இடமும், அது போன்ற உனக்கு 10 மடங்கும் சொர்க்கத்தில் இடம் இருக்கப்பா, நீ போ சொர்க்கத்தில் நுழையன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவார். ஆனால் இவருடைய பார்வைக்கு சொர்க்கம் எப்படி தெரியுது? சொர்க்கத்தில் ஆட்கள் எல்லாம் இப்படி கூடி நிரம்பி போய் சொர்க்கத்துக்குள் நுழைஞ்சா இடம் இல்லை என்ற மாதிரி அவருக்கு தெரியுது. அல்லாஹ் தஆலா அப்படி அவருடைய பார்வைக்கு அது அப்படி தெரியுதமா காட்டுறான். ஆனால் உண்மையிலே சொர்க்கம் நிறைஞ்சி போய் கிடக்கவில்லை. இவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அது இந்த உலகத்தை போன்ற ஒரு இடம், அது போன்று 10 மடங்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
நீ போ, அப்போ உனக்கு 10 மடங்கு இடம் இருக்கு, போய் சொர்க்கத்துக்குள்ளே போ என்று சொல்லும்போது அந்த மனிதன் அல்லாஹ் பார்த்து கேட்குறான், யா அல்லாஹ் என்னை நீ இழிவுபடுத்தாத, யா அல்லாஹ் நீ என்னை இழிவுபடுத்துறாயா? நரகத்திலிருந்து வந்தவர் கேட்குற கேள்வி பாருங்க. யா அல்லாஹ் நீ என்னை இழிவுபடுத்துறாயா? நீ என்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாயா? அல்லாஹ் வாந்தல் மலிக், நீ அல்லவா மலிக்காக அரசனாக இருக்கிறாய், நீ என்னை இழிவுபடுத்துகிறாயா அல்லாஹ் என்று அந்த மனிதன் கேட்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சிரிக்கும் போது அவர்களுடைய கடவாய் பற்கள் அப்படியே வெளியில தெரிகிறதுன்னு சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ அவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதன் நரகத்தில் இருந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்தான், சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் அல்லாவே சொர்க்கத்துக்கு அனுப்பினான், போ அப்போ அவனுக்கு இடம் வைக்க சொன்னால் அவனோட பார்வைக்கு அது விளங்குதில்லை, அவன் நினைக்கிறான் உள்ளுக்கு அப்படியே நிறைஞ்சி போய் கிடக்கன்னு. இல்லை, இந்த உலகம் எவ்வளவு விசாலமானதோ, இந்த உலகம் எவ்வளவு விசாலமானதோ அது போன்று 10 மடங்கு சொர்க்கத்துக்கு கடைசியாக போகக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவு பாக்கியம் பொருந்திய ஒரு சொர்க்கம் தான் நமக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிறான். கடைசியாக சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த மனிதனுக்கே இவ்வளவு பெரிய மன்சிலா என்றால், அந்தஸ்து என்றால், இவ்வளவு பெரிய இடத்தை வைத்துக்கொண்டு அந்த மன்சிலாவில் அவர் நுழைகிறார் என்றால், அதை விட அந்தஸ்தில் கூடிய, ஈமானில் கூடிய, அமல்களில் கூடிய, அல்லாஹ்வுக்கு பயந்து உச்சக்கட்டத்தில் வாழ்ந்து அந்த ஜென்னாவை அடையக்கூடிய சுவர்க்கவாசிகளுடைய அந்த மன்சில் அது எவ்வளவு பெரிய விசாலமானதாக இருக்கும் நீங்கள் பாருங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், முதலாவதாக அந்த மன்சிலாவோட முதல் தரத்தில் உள்ளவர்களுக்கு எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அது போன்ற ஒன்று கிடைக்குமா என்று எண்ணவே முடியாத அளவுக்கு, தோன்றவே முடியாத அளவுக்கு அந்த ஜன்னத்து வழங்கப்படுகிறது அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மறுமையில மேலான ஜன்னத்தை அடைவதற்காக வேண்டி சில சிரமங்களும் கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். நமக்கென்று அல்லாஹ் ஒரு தடையை போட்டிருக்கிறான், இது ஹராம், இதை செய்யாதீர்கள், இது ஹலால், ஹலால்பால் விரைந்து போங்கள், உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட இபாதத்துகளுக்கு அதை குறிப்பிட்ட நேரங்களில் முறையாக செய்யுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்க்கைக்கென்ற ஒரு முறை தரப்பட்டிருக்கிறது, அந்த முறையில் நீங்கள் வாழுங்கள், ஜன்னத் உங்களுக்காக காத்திருக்கிறது என்ற அந்த நற்செய்தி தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே விளக்கப்படுத்துகிறான். அந்த வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.